உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணைகளுக்கு அமைவாக பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் தன்னை கைது செய்வதை தடுக்கும் உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறு கோரி முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ச மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். சட்டத்தரணி சனத் விஜயவர்தன ஊடாக தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த மனுவில் பிரதிவாதிகளாக பொலிஸ் மா அதிபர், குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் ஷானி அபேசேகர மற்றும் அதன் நிலைய பொறுப்பதிகாரி மாதவ குணவர்தன ஆகியோர் பெயரிடப்பட்டுள்ளனர். எதிர்வரும் ஜூன் 30ஆம் தேதிக்கு முன்னர் அரசாங்க அதிகாரிகள் தங்களது வருடாந்த சொத்து மற்றும் பொறுப்பு விவர பிரகடனங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அந்த தேதிக்கு முன்னர் சொத்து மற்றும் பொறுப்பு விவரங்களை சமர்ப்பிக்க தவறுபவர்கள் கட்டாயமாக அபராதத்திற்குள்ளாக்கப்படுவார்கள் என விசேட அறிவிப்பொன்றை விடுத்து அதன் பணிப்பாளர் நாயகம் ரங்க திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அந்த அபராத தொகையை தாங்கிக் கொள்ள முடியாத மட்டத்திற்கு பாரியதாக இருக்கும் என்றும் அவர் வலியுறுத்தினார். 2023ஆம் ஆண்டின் 9ஆம் விளக்க ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் 80 கீழ் 1 பிரிவின் கீழ் சொத்து மற்றும் பொறுப்பு விவரங்களை சமர்ப்பிக்க வேண்டிய நபர்கள் உரிய ஆண்டின் ஜூன் மாதம் 30ஆம் தேதிக்கு முன்னர் அந்த பிரகடனங்களை சமர்ப்பிக்க வேண்டும். அதனை தாமதப்படுத்துவது அபராதம் மற்றும் நீதிமன்ற நடவடிக்கைகள் ஆகியவற்றுக்கு வழிவகுக்கும் என்றும் பணிப்பாளர் எச்சரித்தார். குறித்த சொத்து மற்றும் பொறுப்பு விவர பிரகடனங்கள் மின்முறைமை ஊடாக மாத்திரமே சமர்ப்பிக்க வேண்டும். இந்த மத்தியமயப்படுத்தப்பட்ட மின்முறைமையானது கடந்த 2026 மார்ச் 31ஆம் தேதி அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது. அத்துடன் இந்த பிரகடனங்களை பெற்றுக்கொள்வது லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு பணியோ அல்லது பொறுப்போ அல்ல என்றும் இது ஒரு பிரஜையின் பொறுப்பு என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். செம்மணி மனித புதைக்குழியில் இருந்து 2 சிறுவர்கள், கைக்குழந்தைகள் ஆகியோரின் 10 எண்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. செம்மணி புதைக்குழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணியின் 25ஆம் நாள் அகழ்வு பணிகள் நேற்று திங்கட்கிழமை இடம்பெற்றன. அதன்போது புதிதாக 5 மனித எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட எண்புக்கூடுகளில் சிறுவர்கள், குழந்தைகளின் எண்புக்கூடுகள் உள்ளடங்கலாக 10 எண்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. மீட்கப்படும் எண்புக்கூடுகள் பல உடைந்த நிலையில் நேர்சீரின்மையான நிலையில் காணப்படுகின்றன. அதன் அடிப்படையில் இதுவரையிலான அகழ்வு பணிகளின் போது 360 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவற்றில் 351 எண்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் குறித்து இடம்பெற்று வரும் விசாரணைகள் தொடர்பில் திலீப் ஜெயவீர, விமல் வீரவன்ச, உதய கம்மன் பில, சுகேஸ்வர பண்டார, மஹிந்த பத்திரன் மற்றும் அசங்க நவரத்ன ஆகியோர் ஊடகங்கள் முன்னிலையில் தெரிவித்த கருத்துக்கள் நீதிமன்றத்தை அவமதிக்கும் வகையில் அமைந்துள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் நேற்று கோட்டை நீதவான் நீதிமன்றத்திற்கு தெரிவித்துள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்களம் நேற்றைய தினம் நகர்த்தல் பத்திரம் ஒன்றை தாக்கல் செய்து கோட்டை நீதவான் பச நமரசேன முன்னிலையில் இவ்விடயத்தை தெரிவித்திருந்தது. மேற்படி விடயம் தொடர்பில் ஏற்கனவே விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டு பெயர் குறிப்பிடப்பட்டுள்ள 6 பேரும் உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத குண்டு தாக்குதல் விசாரணைகள் தொடர்பில் பொதுமக்களிடையே எதிர்ப்பை தூண்டும் வகையில் செயற்பட்டு வருவதாக குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தனர். இலங்கைக்கான சீன மக்கள் குடியரசின் தூதரகத்தின் புதிதாக நியமிக்கப்பட்ட பாதுகாப்பு ஆலோசகர் சிரேஷ்ட கர்னல் ஃபு எக்ஸியோ பாதுகாப்பு பிரதி அமைச்சர் மேஜர் ஜெனரல் அருண் ஜெயசேகரவை நேற்று கொழும்பில் உள்ள அவரது அலுவலகத்தில் மரியாதை நிமித்தம் சந்தித்தார். இதன்போது பாதுகாப்பு பிரதி அமைச்சரும் சீன பாதுகாப்பு ஆலோசகரும் இருதரப்பு பாதுகாப்பு ஒத்துழைப்பு மற்றும் பரஸ்பர முக்கியத்துவம் வாய்ந்த விடயங்கள் தொடர்பில் சமூக கலந்துரையாடலில் ஈடுபட்டனர். இலங்கை ஆயுதப்படைகளின் இராணுவ பயிற்சி மற்றும் தொழில்முறை திறன் மேம்பாட்டிற்கு சீனா நீண்ட காலமாக வழங்கி வரும் ஒத்துழைப்பை பாதுகாப்பு அமைச்சர் பாராட்டினார். மேலும் நில அடிப்படையிலான படை நிலைப்பாட்டிலிருந்து கடல்சார் கள விழிப்புணர்வை வலுப்படுத்தும் நோக்கில் இலங்கை முன்னெடுத்து வரும் தற்போதைய மூலோபாய மாற்றத்தை விளக்கியதுடன் நடுநிலையான அணிசேரா வெளிநாட்டு கொள்கைக்கான நாட்டின் அர்ப்பணிப்பையும் மீள உறுதிப்படுத்தினார். எதிர்கால ஒத்துழைப்பிற்கான முக்கிய துறைகளாக போதைப்பொருள் கடத்தல், ஆயுத கடத்தல் மற்றும் மனித கடத்தலை எதிர்கொள்ளும் கடல்சார் பாதுகாப்பு, தொழில்நுட்ப ஒருங்கிணைப்பு, பயிற்சி மற்றும் ஒப்புருவாக்க நிகழ்ச்சிகள், அத்துடன் அனர்த்த முகாமைத்துவம் ஆகியவை இரு தரப்பினராலும் அடையாளம் காணப்பட்டன. இந்த சந்திப்பின் சீன தூதரகத்தின் பிரதி பாதுகாப்பு ஆலோசகர் மற்றும் கடற்படை ஆலோசகர் ஆகியோரும் கலந்து கொண்டனர். பொலிஸ் மா அதிபரின் நேரடி அறிவுறுத்தலுக்கு அமைய நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் விசேட குற்றத்தடுப்பு மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு விசேட சோதனை நடவடிக்கைகளுக்கு அமைய பல்வேறு குற்றச்செயல்களுடன் நேரடியாக தொடர்புடைய 18 முக்கிய சந்தேக நபர்கள் உட்பட 629 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். குற்றச்செயல்களை கட்டுப்படுத்தும் நோக்கில் அனைத்து பிராந்திய பொலிஸ் நிலையங்களையும் உள்ளடக்கியதாக வலய மட்டத்திலான பொலிஸ் விசேட சோதனை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இதற்கமைய கடந்த 2026 ஜூன் 14ஆம் தேதி முன்னெடுக்கப்பட்ட விசேட சோதனை நடவடிக்கையின் போது 27,243 பேர் போலீசாரால் சோதனைக்குட்படுத்தப்பட்டனர்.
உயிர்த்த ஞாயிறு தின பயங்கரவாத குண்டு தாக்குதல் தொடர்பில் முன்கூட்டியதாக புலனாய்வு தகவல்கள் கிடைத்தும் தாக்குதல்களை தடுப்பதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளாமை மற்றும் வேண்டுமென்றே கடமையை நிறைவேற்ற தவறியமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ள முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஏமுசிறி பெர்னாண்டோவுக்கு எதிராக சட்டமா அதிபர் தாக்கல் செய்த வழக்கின் தீர்ப்பை எதிர்வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி அறிவிப்பதாக கொழும்பு நிரந்தர மேல் நீதிமன்றத்தின் மூவரடங்கிய நீதிபதிகள் அமர்வு நேற்று அறிவித்துள்ளது. பண சுத்திகரிப்பு தடுப்பு சட்டத்தின் கீழ் சட்டமா அதிபரால் தனக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள சதி திட்டம் தீட்டியமை என்னும் குற்றச்சாட்டினை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியாதென தீர்ப்பளிக்குமாறு கோரி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் புதல்வர் யோசித்த ராஜபக்சவினால் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மீளாய்வு மனு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. நீதிபதி அமல் ரணராஜா மற்றும் நீதிபதி கலாநிதி சுமுது பிரேமச்சந்திர ஆகியோர் அடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகள் அமர்வு முன்னிலையில் இந்த மீளாய்வு மனு பரிசீலனைக்கென்று எடுத்துக் கொள்ளப்பட்டது. கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்தர் கடத்தல் உட்பட மனித கொலை குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட சிவனேசதுரை சந்திரகாந்தன் பிள்ளையான் மற்றும் இராணுவ புலனாய்வு பிரிவின் தகவலாளிகள் இருவரையும் 30ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு மட்டக்களப்பு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். கிழக்கு பல்கலைக்கழக முன்னாள் உபவேந்தர் பேராசிரியர் சுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமல் போன சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் அடிப்படையில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவரும் முன்னாள் இராஜாங்க அமைச்சருமான பிள்ளையான் என அழைக்கப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தனை குற்றப்புலனாய்வு பிரிவினர் மட்டக்களப்பில் உள்ள அவர் காரியாலயத்தில் வைத்து கடந்த 2025 ஏப்ரல் 7ஆம் தேதி கைது செய்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. கண்டி யாழ்ப்பாணம் A9 பிரதான வீதியின் கட்டுகொஸ்தொட்ட கழுகுள பகுதியில் நேற்று பிற்பகல் 2 மணி அளவில் பாடசாலை வேன் ஒன்றும் தனியார் பேருந்து ஒன்றும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளன. இந்த விபத்து சம்பவத்தில் 17 பாடசாலை மாணவர்களும் வேன் சாரதியும் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணத்தில் இருந்து கண்டி நோக்கி பயணித்த தனியார் பேருந்தும் அதற்கு எதிர் திசையிலிருந்து பயணித்த பாடசாலை வேனும் கட்டுப்பாட்டையிலிருந்து ஒன்றோடு ஒன்று மோதியதில் இவ்விபத்து சம்பவித்துள்ளது. விபத்தில் காயமடைந்த மாணவர்கள் மற்றும் சாரதி உடனடியாக கட்டுகொஸ்தொட்ட ஆதார வைத்தியசாலையிலும் கண்டி தேசிய வைத்தியசாலையிலும் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை கட்டுகொஸ்தொட்ட போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். அளுத்கம மொரகல்ல கடற்கரை பகுதியில் கடலில் நீராட சென்ற நபர் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அளுத்கம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மொரகல்ல கடற்கரைக்கு அருகில் நேற்று முன்தினம் மாலை நபர் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக அளுத்கம போலீஸ் நிலையத்திற்கு கிடைத்த தகவலின் பேரில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இச்சம்பவத்தில் ஏலேகுட பகுதியைச் சேர்ந்த 45 வயதுடைய நபர் ஒருவரே உயிரிழந்துள்ளார். இச்சம்பவம் தொடர்பில் அளுத்கம போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். பல்கலைக்கழகங்கள் மானியங்கள் ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்டு 2020 தொழில் வழங்கப்பட்டு ஏமாற்றப்பட்ட வெளிநாட்டு பல்கலைக்கழக பட்டம் பெற்ற பட்டதாரிகள் கொழும்பு பழைய பாராளுமன்ற கட்டிடமான ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்பாக கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்றை நேற்று மேற்கொண்டனர். தங்களது கோரிக்கைகளை ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஆகியோர் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர். இதன்போது அவர்கள் எங்களுக்கு வாக்குறுதி வேண்டாம், அமுலாக்கம் வேண்டும். SCFR 16/2021 தீர்ப்பை முழுமையாக அமுல்படுத்து. தாமதமாக வழங்கப்படும் நீதி மறுக்கப்படுவதற்கு சமமானது. 6 ஆண்டுகள் காத்திருக்கின்றோம், இனியும் தாமதம் வேண்டாம் போன்ற ஸ்லோகங்கள் ஏந்தி கவனஈர்ப்பு போராட்டத்தை மேற்கொண்டனர். இதன்போது அவர்களில் சிலர் கருத்து தெரிவித்தனர். வேண்டும் வேண்டும் நியமனம் வேண்டும், வேண்டும் வேண்டும் நியமனம் வேண்டும், ஓனே ஓனே நீதி கோனே, ஓனே ஓனே நீதியே கோனே. 2020ஆம் ஆண்டு எங்களுக்கு வெளிநாடுகளிலே பட்டங்களை முடித்து இலங்கையினுடைய பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்டு நாங்களும் அரசாங்கத்தின் முறையான ஒரு அப்ளிகேஷனுக்கு விண்ணப்பித்திருந்து எங்களுக்கு நியமனம் 2020ஆம் ஆண்டு வழங்கப்பட்டிருந்தது. இருந்த போதிலும் எதர்ச்சியாக ஒரு தேர்தலுக்கு முகம் கொடுத்த சந்தர்ப்பத்திலே அனைத்து நாட்டில் வழங்கப்பட்ட அனைத்து நியமனங்களும் ரத்து செய்யப்பட்டிருந்தது. அதன் பிற்பாடு தேர்தலின் பிற்பாடு இலங்கையில் மாத்திரம் முடிக்கப்பட்ட பல்கலைக்கழகங்கள் முடிக்கப்பட்ட பட்டதாரிகளுக்கு மாத்திரம் வழங்கப்பட்டு வெளிநாட்டு பட்டதாரிகளுக்கு அநீதி இழைக்கப்பட்டு இன்று வரைக்கும் எதுவரை தீர்வுமே இல்லாமல் இருக்கின்றது. இருந்த போதிலும் நாங்கள் உயர்நீதிமன்றத்திற்கு தாக்கல் செய்து கடந்த 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் எங்களுக்கு ஒரு சட்டம் ஒரு சரியான ஒரு தீர்ப்பை வழங்கி இருந்த போதிலும் தற்போது நாங்கள் நம்பி இருந்த இந்த ஆட்சிக்கு வந்த கௌரவ அனுரகுமார திசாநாயக்கா தலைமையிலான ஜனாதிபதி குழு எங்களை கைவிட மாட்டார்கள் என நினைத்து ஒரு அதீத நம்பிக்கையை வைத்திருந்தோம். இருந்த போதிலும் அவர்களும் இந்த விடயத்தில் ஒரு பராமுகமாகவே இருக்கின்றார்கள். எனவே இதனை கருத்திற்கொண்டு எங்களுடைய எந்த ஒரு நிபந்தனையும் மற்ற போட்டி பரீட்சையின்றி 45 வயதுகளை தாண்டியும் இருக்கின்றார்கள். இதனையும் கருத்திற்கொண்டு இந்த நியமனத்தை உடனடியாக இந்த வெளிநாட்டு பட்டதாரிகளுக்கு வழங்குமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். 2020ஆம் ஆண்டு வழங்கப்பட்ட அபிவிருத்தி உத்தியோகத்தர் நியமனத்தின் போது
பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்ட வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களிலே பட்டப்படிப்பை நிவர்த்தி செய்த சுமார் 2500க்கும் மேற்பட்ட பட்டதாரிகளினுடைய நியமனங்கள் கடந்த அரசினால் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இது உண்மையிலேயே எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த நாட்டிலே சமமான வாய்ப்புகள் எல்லோருக்கும் வழங்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே நாங்கள் நீதிமன்றத்தை நாடியிருந்தோம். கடந்த 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் அளவிலே நீதிமன்றத்தினால் எங்களுக்கு அந்த தொழிலை இந்த அரசாங்கம் வழங்க வேண்டும் என்று இறுதியாக தீர்ப்பளித்திருந்த போதிலும் இதுவரை இப்போது இருக்கிற அரசும் அதனை கண்டுகொள்ளவில்லை. சுமார் கிட்டத்தட்ட 2500க்கும் மேற்பட்ட பட்டதாரிகளுடைய நிலைமை இன்று வீதியிலே இறங்கி போராடக்கூடிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அன்று 45 வயதாக மட்டுப்படுத்தப்பட்டிருந்த அந்த நிலைப்பாட்டிலே இப்போது அவர்களுடைய வயது 51 வயதை தாண்டியும் தொழில் இல்லாத மிக பெரும் ஒரு பொருளாதார நெருக்கடியிலும் மன உளைச்சலிலுமே இப்போது இந்த வெளிநாட்டு பட்டதாரிகள் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான போரை முடிவுக்கு கொண்டு வரவும் ஹார்மூஸ் நீரிணையை மீள திறக்கவும் முதற்கட்ட உடன்பாட்டை எட்டியுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானிய பிரதி வெளியுறவு அமைச்சர் காசிம் கரி பாபாடியும் அமெரிக்க நேரப்படி நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை அதிரடி அறிவிப்பு செய்துள்ளனர். லாஸ் ஏஞ்சல்ஸுக்கு வடக்கில் அமைந்துள்ள எட்வர்ட்ஸ் விமானப்படை தளத்தில் அமெரிக்க ராணுவ விமானம் ஒன்று விபத்துக்குள்ளானதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அமெரிக்க நேரப்படி நேற்று காலை 11:20 மணியளவில் எட்வர்ட்ஸ் விமான தளத்தில் புறப்பட்டு சிறிது நேரத்திலேயே அமெரிக்க விமானப்படையின் B-52 ரக விமானம் விபத்துக்குள்ளானதாக மேலும் தெரிவிக்கப்படுகிறது. அவசரகால மீட்பு குழுவினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வந்தன. இந்த அசம்பாவிதத்தில் 8 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்திய ஏ அணியுடன் நடைபெற்ற ஒருநாள் கிரிக்கெட் போட்டியை சூப்பர் ஓவரில் இலங்கை ஏ அணி வெற்றி பெற்றுள்ளது. போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய இந்திய ஏ அணி 49.2 ஓவர்கள் நிறைவில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து 265 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. வெற்றிக்காக 266 ஓட்டங்கள் என்ற இலக்கை நோக்கி பதிலுக்கு துடுப்படுத்தாடிய இலங்கை ஏ அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவர்கள் நிறைவில் 9 விக்கெட்டுகளை இழந்து 265 ஓட்டங்களை பெற்றது. இதற்கமைய போட்டியின் முடிவு சமநிலையில் முடிந்ததால் வெற்றியாளரை தீர்மானிக்க நடுவர்கள் சூப்பர் ஓவர் முறையை வழங்கினர். இந்த சூப்பர் ஓவரில் முதலில் துடுப்படுத்தாடிய இலங்கை ஏ அணி 16 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டது. அதற்கு பதிலாக இந்திய ஏ அணியால் 9 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக்கொள்ள முடிந்தது. ඉන්දිය ඒ කණ්ඩායමට ශ්‍රී ලංකා පන්දු යවන්නන් ලබා ගැනීමට ඉඩ ලබා දුන්නේ ලකුණු 9ක් පමණයි. ඒ වන විට පිතිකරන අන්තයක රැඳී සිටියේද ඉන්දිය ප්‍රවේගකාරී පිතිකරුවෙකු වන විභව් සූරියවංශී. තරගේ අවසන් මොහොතේ විභව් සූරියවංශී ශ්‍රී ලංකා ක්‍රීඩකින් සමග ගැටුමක් ඇති කර ගැනීමට උත්සාහ කළ අයුරු කාගෙත් අවධානයට යොමු වුණා. Sweat coming into this game. Oh, look at the drama. No, that's what's not nice. going on? That is not nice. That is not nice. You need to be very, very careful out there in the middle.